அனைவருக்கும் டிவைன் ஹீலர்ஜி மற்றும் ரேகி தாந்திரிக் மாஸ்டர் அன்பு வணக்கம். இன்றைய பதிவு அஞ்சனக்கல்லின் பயன்களை பற்றி பார்க்க போகிறோம். தமிழ் மரபில், சித்தர் மரபில், ஆன்மீக வழிபாட்டில் குறிப்பிடப்படக்கூடிய ஒரு பொருள் தான் அஞ்சனக்கல். இது கண்மை தயாரிப்பதற்கு சிலர் ஆன்மீக பயன்பாட்டிற்கு அப்படின்னு பயன்படுத்துகிறாங்க. அஞ்சனக்கல் குறித்த பல பாரம்பரிய நம்பிக்கைகள் நிறைய இருக்குது. அவற்றை அறிவியல் ஆதாரங்களுடன் குழப்பாமல் மரபு நம்பிக்கையாகவே பார்க்க வேண்டும். ஏன்னா அறிவியல் பூர்வமாக இதனுடைய நன்மைகள் அப்படின்னு பார்த்தோம்னா நிறைய இருக்கும். அதாவது இதை ஆன்டிமனி அப்படின்னு சொல்லுவாங்க. இது ஒரு ஐசோடோப்பு அப்படின்னு சொல்லிட்டு இயற்பியல் பண்புகளை பற்றி சொல்லும்போது சொல்லுவாங்க. ஏன்னா ஒத்த அணு எண்ணும் அணு எடையும் கொண்ட ஒரு பொருள் வித்தியாசமான செயல்பாடுகளை அணுகுண்டு வெடிக்க செய்வதில் கூட இந்த அஞ்சன கற்களை பயன்படுத்துகிறாங்க. இன்னும் நிறைய விஷயங்கள்ல அஞ்சனக்கல் பயன்படுத்துகிறாங்க. இதுக்கு அஞ்சனக்கல் அப்படின்னு பெயர் வந்ததுக்கு காரணம் என்னன்னா, இது கண்கள் சம்பந்தப்பட்டது. அஞ்சனக்கல் ஒரு பழமையான பாரம்பரியத்தில் பயன்படுத்தப்பட்ட ஒரு கனிம பொருள் தான் இது. சித்தரனுடைய மரபுல கனிமங்கள் மற்றும் கற்களுக்கு ஒரு தனி இடம் உண்டு. நம்ம நவகிரக கற்கள், நவகிரகத்தினுடைய துணை கற்கள் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய கற்கள், சூரியகாந்தக்கல், சந்திரகாந்தக்கல், அமிர்திஸ்ட் ஸ்டோனு, நீ நவரத்தினங்கள், வைரம், வைடூரியம், கோமேதகம், மரகதம், புஷ்பராகம், நீலக்கல், இவைகளெல்லாம் ஏதோ ஒரு வகையில் நம்முடைய பஞ்சபூதங்கள்லேருந்து சக்திகளை எடுத்து தரக்கூடியதாகவும் நவகிரகங்களிலிருந்து சக்திகளை ஈர்க்கக்கூடியதாகவும் இருக்குது. அதே மாதிரி தான் இதுவும். அஞ்சனக்கல் பொதுவாக கண்மை தயாரிப்பில் பயன்படுத்துவதாக மரபு. நம்முடைய வீட்டில் நேர்மறை ஆற்றல் அதிகரிக்க இது பயன்படுத்தப்படுகிறது. தியான அறையில் வைச்சோம்னா மன ஒருமைப்பாடு அதிகரிக்கும் அப்படின்னு ஆன்மீகத்தில் சொல்லப்படுது. ஆன்மீக சாதனைகள் கவனத்தை நிலைநிறுத்த இது உதவுகிறது. கெட்ட பார்வை அல்லது திருஷ்டி அப்படின்னு சொல்லிட்டு இந்தியன் மரபில் கண் திருஷ்டி மற்றும் எதிரிகளுடைய தொல்லை, இப்படி இருக்கக்கூடிய பிரச்சனைகளை பாதுகாக்கிறதுக்கு இந்த அஞ்சனக்கல்லை பயன்படுத்துகிறாங்க. சித்தர்கள் கனிமங்களை உடல், மனம், ஆன்மா ஆகிய மூன்றின் சமநிலையாக பயன்படுத்துவதாக கூறப்படுகிறது. பூஜை அறையில் வைப்பது ஒரு நல்ல அதிர்வலையை உருவாக்குறது அப்படின்னு சொல்லிட்டு நம்பப்படுது. தியானத்தின் போது மன அமைதியை உணர உதவுவதாக அனுபவபூர்வமாக சொல்லப்படுகிறது. இதை நம்ம தேடை ஓப்பன் அப்படின்னு சொல்லுவாங்க. நெற்றிக்கண் லலாட பூட்டு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லக்கூடிய இந்த புருவ மத்தியில் இருக்கக்கூடிய மூன்றாம் கண்ணை திறப்பதற்கு இந்த அஞ்சனக்கற்களை அதிகமாக பயன்பாட்டில் இருக்கிறது. ஏன்னா இது நம்முடைய ஆல்ஃபா மைண்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய மனதை ஒரு உன்னதமான இயல்பான நிலையிலிருந்து சாந்தமான நிலைக்கு கொண்டு செல்வதற்கு இந்த அஞ்சனக்கற்கள் பயன்படுத்தப்படுகிறது. வீட்டில் எதிர்மறை எண்ணங்களை குறைக்க இது பயன்படுகிறது. சிலர் இதை செல்வ வளத்தை இருக்கும் பொருளாக கூட கருதுகிறாங்க. ஏன்னா பண இருப்பு விஷயத்தில் கூட இந்த அஞ்சனக்கல்லை பயன்படுத்த முடியும். மன அழுத்தம் அதிகமான நேரங்களில் இதை கையில் வைத்து கொண்டு தியானம் செய்யும் பொழுது நம்மளுடைய வழக்கமான மன அழுத்தத்திலிருந்து விடிவு பெறத்துக்கும் இது பயன்படுகிறது. ஆன்மீக ஆர்வலர்கள் இதை சக்தி சேமிக்கும் கல் அப்படின்னு கூட சொல்கிறாங்க. ஏன்னா அதனுடைய சிஸ்டமேட்டிக் அந்த மாதிரி அறிவியல் பூர்வமாகவும் ஆன்மீகமும் இருக்குது. யோகா மற்றும் பிராணாயாம பயிற்சியுடன் இணைத்து பயன்படுத்துவதற்கு இது அற்புதமான ஒரு கல். குரு அருளை ஈர்க்கும் ஒரு சின்னமாக இது மரபுகளில் பார்க்கப்படுகிறது. வீட்டின் வடகிழக்கு பகுதியில் வைப்பது சிறப்பு என வாஸ்து நம்பிக்கைகள் கூட சொல்லப்படுது. பூஜை செய்யும் முன் இதனை சுத்தம் செய்து வைத்துக் கொள்வது நல்லது. சித்தர்கள் இயற்கை பொருள்கள், அதிர்வலைகளை பயன்படுத்தியதாக பல நூல்கள் சொல்லப்படுகிறது. அஞ்சனக்கல்லின் உண்மையான பலன் அதன் மீது நாம் வைத்திருக்கும் நம்பிக்கை மற்றும் மனநிலையோடும் தொடர்புடையதாக இருக்கிறது அப்படின்னு தான் சைக்காலஜி, மனோதத்துவம் சொல்லுது. அஞ்சனக்கல் என்பது ஒரு சாதாரண கல் மட்டுமல்ல என்று பலர் நம்புகிறார்கள். இது ஆன்மீக தியானம் மற்றும் அமைதி, பாரம்பரிய ஞானத்துடன் தொடர்புடைய ஒரு அடையாளமாக பார்க்கப்படுகிறது. ஆனால் இதனை மருத்துவ சிகிச்சைக்கு மாற்றாக பயன்படுத்தாமல் பாரம்பரிய மற்றும் ஆன்மீக நோக்கில் புரிந்து கொள்வதே சிறந்ததுன்னு சொல்லி இந்த பதிவை நான் நிறைவு செய்கிறேன். இந்த பதிவு பிடித்திருந்தால் சப்ஸ்கிரைப் மற்றும் ஷேர் செய்யவும். நன்றி, வணக்கம்.